திருப்பத்தூரில் சிறுத்தைக்கு பயந்து காரில் சிக்கி உள்ளவர்களை மீட்ட பின்னரே சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட வன அலுவலர் பத்மா ஆகியோர் தெரிவித்தனர். சிறுத்தையினுடைய இடம் கண்டறியப்பட்டு விட்டது. ஒரு வீட்டினுடைய கார் ஷெட்டு அதுக்குள்ளே அது இருப்பது கண்டறியப்பட்டு அதை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வனத்துறை மற்றும் காவல்துறையினர். தவிர அந்த கார் ஷெட்டில் காருக்குள்ளே ஒரு 4 நபர்கள் மாலை முதலே காரை உள்ளே பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். முதலில் அவர்களை மீட்பது குறித்து வனத்துறை ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களை மீட்ட பிறகு அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பப்ளிக் ப்ரையாரிட்டியை எடுத்து அவங்களோட ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெப்பர்டை சேஃப் ரெஸ்கியூ அண்ட் ரீலொகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். இந்த 4 பேரோட நிலைமை இப்போ எப்படி மேடம் இருக்குது? அவங்க கிட்ட நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. முறையில் இதை பிடிக்க போகிறீங்க? அந்த சிறுத்தை டார்ட்டிங் தான் ஆல்வேஸ் அதை டார்ட் பண்ணி ரீலொகேட். இதைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் புகுந்த சிறுத்தைக்கு பயந்து காரில் சிக்கி தவித்த 5 பேர் மீட்கப்பட்டனர். வனத்துறை காவல்துறை எடுத்த நடவடிக்கையால் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட ஆரோக்கியசாமி, தினகரன், இம்ரான், அஸ்கர் கான், வெங்கடேசன் ஆகியோருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கார் ஷெட்டில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.